நேயர்களுக்கு வணக்கம். இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு. தமிழ்நாடு FM.com. இது உங்களுக்கான எஃப்எம். நேயர்கள் இனி கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம். பட்டிமன்றத்தின் தலைப்பு சும்மாதானே இருக்கு. இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா, பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா? நேயர்களின் கருத்து சிதறல்களை உங்களது செவிகளுக்கு விருந்தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் RJ சரஸ்வதி செந்தில். இணையத்தில் இமயம் கருத்துக்களின் மணிமகுடம். தமிழ்நாடு FM.com. என்றும் இது மக்களின் மேடை. தொடரும் நிகழ்ச்சியில் சும்மாதானே இருக்க இந்த சொற்றொடர் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது பணி ஓய்வு பெற்றவர்களுக்கே என தனது கருத்தை காற்றலையோடு கலக்கிறார் சென்னை காயத்ரி. சும்மாதானே இருக்க என்ற சொற்றொடர் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா அல்லது பணி ஓய்வு பெற்றவருக்கா என்ற தலைப்பில் நான் பேச போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணி ஓய்வு பெற்றவருக்கே. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பணி ஓய்வு பெற்றிருக்காங்கல்ல, அவங்க யாருன்னு நம்ம பார்த்தோன்னா, வேலை 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 வேலைன்னு ஓடி ஒரு காலகட்டத்தில் பணி ஓய்வு பெற்று வீட்டுக்கு வந்தவங்களாம் இருப்பாங்க. அவங்களோட ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் வருவாங்க. அன்றைக்கி என்ன நெக்ஸ்ட் டே என்ன பிளானுன்றதை யோசிப்பாங்க, திருப்பி நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போவாங்க. இப்படியே ஒரு டைட் ஷெட்யூலில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களாம் இருப்பாங்க. அப்படி இருந்தவங்க திடீர்னு சடனாக வீட்டில் உட்காத்தி வைக்கிறப்போ அவங்களுக்கு நிறைய மனசில் கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறது, அவங்களுக்கு பசங்க இருக்காங்கன்னா அவங்கள இதுக்கப்புறம் எப்படி செட்டில் பண்ணுறது, ஒரு கல்யாணம் முடிக்கிறது எப்படி, இல்லை காலேஜில் படிச்சிட்ருக்காங்கன்னா அவங்கள ஃபீஸ் கட்டுறதுக்காகட்டும், இல்லை எல்லா விஷயத்துக்குமே அவங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு கொஷின் மார்க்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில், ஒவ்வொரு நாளும் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்றது அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையில் தான் அவங்க ஓய்வு பெற்று வீட்டுக்கு வருவாங்க. அப்படி இருக்கிறவங்க ஒருத்தவங்களை பார்த்து சும்மா தானே இருக்க, இதை பண்ணிடன்னு ஒரு வேலையை சொல்கிறப்போ அந்த சொற்றொடர் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்ல வரேன். ஏன் இந்த நம்ம தலைப்பிலே இருக்குது, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். ஏற்படுத்தும் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கலாம். வீட்டில் ஒரு அயர்ன் பண்ணணுன்னா கூட கணவன்மார்கள் என்ன சொல்வாங்கன்னா, சும்மா தானே வீட்டில் இருக்க, இதை அயர்ன் பண்ணி வச்சிரு, நாளைக்கு ஆஃபீஸ் போட்டு போகணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இது ஒரு, எனக்கு மட்டும் இல்லை, வீட்டில் பெரும்பாலான பெண்களுக்கு இதை சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு அது ஒரு நார்மல் சொற்றொடர் மாதிரியே ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வேலை செய்கிறவங்க தான், ஆனால் அந்த வார்த்தை ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்த, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கோவம் வேணால் வரும். சுருன்னு, என்னடா நம்ம இவ்வளோ வேலை பார்க்குறோம் சும்மா தானே இருக்கேன்னு சொல்கிறாங்களேன்னு ஒரு சின்ன கோவம் வேணால் வரும். ஆனால் அது ஒரு பெருசாக பொருட்படுத்திக்க மாட்டாங்க வீட்டில் வேலை செய்கிற பெண்கள். அதுவே இந்த பணி புரிஞ்சிட்டு வீட்டில் கஷ்டத்தோடு இந்த 1008 மனக்கவலைகளோடு இருக்காங்க பாருங்கள், அவங்கள பார்த்து சும்மா தானே இருக்க, இந்த ரேஷன் கடைக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றப்போ, அந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறா கூட அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு அவ்வளோ பெயினாகி தெரியாது. ஆனால் சும்மா தானே இருக்குன்றப்போ அதுக்கு அவங்களுக்கு அந்த வலி ரொம்ப பெரிய, இதை என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே நம்மளன்ற ஒரு பெரிய இன்சல்ட்டாக தான் அவங்க நினைப்பாங்க. ஏன்னா அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்த வரைக்கும் நம்மளோட எல்லா வீட்லேயும் உள்ள வழக்கம்தான், வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி, அவங்களுக்கு கொடுக்குற அந்தஸ்து வேறு மாதிரி இருக்கும். அதுவே அவங்க வீட்டுக்கு ரிட்டையர் ஆகி வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு அந்தளவு இருக்காது. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சும்மா தானே இருக்க, இந்த EB ஆஃபீஸ் போய் இதை கட்டிட்டு வந்துடுங்க, இல்லை ஒரு ரேஷன் கடைக்கு போய் இதை வந்துட்டு வந்துடுங்க
அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான நிலையை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு பெரிய இப்படி நம்ம ஒரு பொசிஷனில் இருந்தோம், நம்மளை எப்படி நினச்சிட்டு இருந்தாங்க, பட் நம்ம வீட்டிலே வந்து இப்போ நம்மளை இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை பாதிப்பையும் இந்த பணி ஓய்வு பெற்றவங்களுக்கு தான் அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்தது தமிழ்நாடு இ-பேப்பருக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். இப்படிக்கு காயத்ரி, சென்னை. தமிழ்நாடு பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம். ஆம், சும்மாதான இருக்கை என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ சரஸ்வதி செந்தில்.